பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெத்லெகேம் ரிவைவல் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்கள் அனைவருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஏவுதலால் ஒரு அருமையான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த செய்தி ஜாய் டிவி மூலமாக ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் நீங்கள் இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வரும் மோசங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், எல்லா வேதனை சஞ்சலங்கள் மாறி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். மனித வாழ்வில் பல கஷ்டங்கள், நஷ்டங்களும், மோசங்களும், ஆபத்துகளும், விபத்துகளும், அநேக கொள்ளை நோய்களும், மரணங்களும், இன்னும் அநேக நாசகாரங்களும் தாக்கி கொண்டு இருக்கிறது. இதன் மூலம் மக்கள் மனுக்குலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ஓசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி தேவன் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். ஜனங்கள் அழிந்து கொண்டு இருப்பதற்கு முக்கியமான காரணம் அறிவு இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ இந்த அறிவை குறித்து என்ன அறிவு, அது எப்படியாப்பட்டது, எப்படி இந்த அறிவு பெற்றால் எப்படி ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ளலாம் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த செய்தியினுடைய தலைப்பாக, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்படியானால் அறிவில்லாமல் சங்காரமாவது யார், எப்படி என்கிற அடிப்படையில் இந்த அறிவை குறித்து தலைப்பாக வைத்து உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்காரத்திலிருந்து தப்பித்து கொள்ள அறிவு வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அவன் பெற்றிருக்கிற அறிவை பொறுத்து உள்ளது. நீதிமொழி சொல்லுது 11 அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். அறிவு இருக்கும்போது அவன் தப்ப முடியும் என்று தெளிவாக சொல்லுகிறது. இப்போ அறிவு என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று உலக அறிவு, ரெண்டாவது தேவனால் பெறும் அறிவு. அப்போ உலக அறிவை கொண்டு சங்காரத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ மேதைகள், எத்தனையோ இதிகாசங்கள், எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ புராணங்கள், பல அறிவு பெற்ற மேதைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியாப்பட்ட மேதைகளுடைய வாழ்வு அது ஒரு மீட்கப்பட்ட ஒரு வாழ்வாக, ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்வாக, அது ஒரு நித்திய வாழ்வை சுதந்திரித்தவர்களாக காணப்பட முடியவில்லை. என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் ஏற்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நீதிபதிகள், பெரிய நீதிபதி, டாக்டர்கள், போலீஸ் அதிகாரிகள், இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் அழிந்து தற்கொலை செய்து மாண்டு போகிறதை பார்க்கிறோம். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் யார்? ஒருத்தங்க கூட நீதிமான் இல்லையே இந்த உலகத்தில். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றார்கள், ஒருவன் கூட நீதிமான் இல்லை, எல்லோரும் பாவிகள்னு வேதம் சொல்லுது. அப்போ நீதிமானாக மாற வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரமே மனுஷனை நீதிமானாக மாற்ற முடியும். இப்போ நீதிமான் யார்? பாவியின் நிலை என்ன? பாவியின் நிலை எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தில் இருந்து விடுதலை பெறுகிறவன் தான் நீதிமான். இந்த நீதிமானாக மாறுவதற்கு மனுஷனால் முடியாது. மனுஷன் தன்னைத்தானே நீதிமானாக மாற்ற முடியாது. மனிதனை சிருஷ்டித்த தேவன் அவனுடைய பாவங்களுக்கு, உலகத்தில் மக்கள் செய்த பாவங்களுக்கு நிவாரணம் செய்து அவனை நீதிமானாக மாற்ற முடியும். மனுஷன் இந்த உலகத்தில் நீதிமானாக மாற வேண்டுமானால் கடவுள் நேரடியாக வந்து இந்த பாவத்துக்கு பலி செலுத்தி அவனை நீதிமானாக மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாசம், மோசம் என்பது மரணத்தை குறிக்கிறது, அழிவை குறிக்கிறது. அநித்தியமான வாழ்க்கையில் அவன் அடையக்கூடிய எல்லா உபத்திரவங்களையும், எல்லா காரியங்களையும்
குறிக்கிறது. இதிலிருந்து விடுதலை செய்வதற்கு தேவன் என்ன செய்தார்? உலகத்தில் ஒரே மனுஷனால பாவம், பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்து போலும், எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது. நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான் அறிவினால் தப்புகிறான். தன்னுடைய தெய்வீக வல்லமையினால் பெறுகிற ஒரு அறிவை கொண்டு அவன் இந்த மரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அநித்தியமான காரியங்களிலிருந்து தப்பித்து நித்திய வாழ்வை பெறுகிறான். சங்கீதம் 104 சொல்லுகிறது 35, பாவிகள் பூமியில் இருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி போவார்கள். இன்றைக்கு எவ்வளோ பெரிய உலக ஞானத்தை, பணத்தை, செல்வாக்கை, பேரை, புகழை பெற்றிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நீதிமானாகவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அது இல்லாமல் போகக்கூடியது. அது இருந்த இடமே தெரியாமல் போகுது. பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய பிரபுக்கள், அவர்களுடைய சந்ததியே இல்லாமல் அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு பாவி நீதிமானாக மாறுவதற்கு அவன் பூமியிலிருந்து நிர்மூலமாகாமலும் நித்திய வாழ்வை பெற தேவன் ஒரு திட்டம் தீட்டினார். அவன் நீதிமானாக மாற வேண்டும் என்பதற்காக, அவன் ஒரு நித்திய வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும் என்றும் அழிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு திட்டம் தீட்டினார். அது என்ன? ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வசனத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பாவி, தான் ஒரு பாவி என்றும் தான் பூமியிலிருந்து நிர்மூலமாக போகிறவன் என்றும் அவன் உணரும் போது அந்த அறிவு அவனுக்கு உற்பத்தி ஆகிறது. தேவன் தமது குமாரன் மூலமாக எனக்கு நித்திய வாழ்வை தந்துள்ளார் என்பதுதான் மெய்யான அறிவு. ஆகவே இந்த மகிமையான இந்த செய்தியில் மிக முக்கியமாக ஒரு பாவி எப்படி மனமாற முடியும்? ஒரு பாவி தேவனை அறிந்து கொள்ளும் பொழுதுதான், தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளும் பொழுதுதான், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை உணரும் பொழுதுதான், தேவனுடைய மகத்தான அதிசயமான காரியங்களை தியானிக்கும் போதுதான் அவன் என்ன செய்ய முடியும்? மனமாற முடியும். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்குறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று மோசே சொல்லுகிறார். என்னை போல என்றதான வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு எகிப்து தேசத்தில் அடிமைகளாக சவுக்கால் அடிக்கப்பட்டு அவர்கள் சுதந்திரம் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு கூலி இல்லாமல், ஒரு ஆதரவு இல்லாமல், அவர்களுக்கு நிரந்தரம் இல்லாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிமைப்பட்டு வாழ்ந்தார்கள். இப்போ என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரிலிருந்து அனுப்புவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னை போலனா இந்த உலகத்தில் பாவத்தால், சாபத்தால், தரித்திரத்தினால, வியாதியினால், துன்பத்தினால், பயங்கரமான நாச மோசத்தினால அழிந்து கொண்டிருக்கிற மக்களை விடுவிக்க ஒருவரை அனுப்புவார் என்று பொருள். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை மாத்திரமல்ல, உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவனையும், அந்த மனுஷன் எந்த தேசமாக இருக்கலாம். இன்றைக்கி சொல்கிறாங்க இது வெளிநாட்டு தெய்வம், இங்கே தாய் மாதத்துக்கு திரும்பு, இஸ்ரவேலுக்கு நீ போ, நீ அங்கே போ, இங்கே போனால, இதெல்லாம் அறியாமை. கடவுள் ஒருவர், சகலத்தையும் சிருஷ்டித்த கடவுள் ஒருவர். கடவுளை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். வேதாகமத்தில் 107ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நட்சத்திரங்களை கணக்கிட்டு அவைகளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரங்களை இலக்கம் பார்த்து அவைகளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துகிற தேவன். இந்த மகிமையான தேவன் பூமியை சிருஷ்டித்து அதில் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை இந்த பூமியில்
ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பூமியில் அவருடைய மகிமையான ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக அவர் செய்தார். மனிதன் விழுந்து போனான், பாவியானான், அவன் நாசகாரத்துக்கு நேரே கடந்து போனான். அவனை விடுவிக்க தேவன் திட்டமிட்டார். ஆகவே இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அநேக இன்றைக்கு திருச்சபைகளில் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதே இல்லை. ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏதோ அவர் இது தேவனுடைய சபை அல்லவா, இது தேவனுடைய சத்தியம் இங்கே போதிக்கப்பட வேண்டும் அல்லவா, குறிப்பாக இயேசு யார் என்று இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் நான் குறிப்பிட்ட சில சபைகளில் போய் விசுவாசிகளை சந்தித்து கேட்டபோது அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த அநேக ஊழியர்கள் என்ன வாட்ச்மேன் வேலை நம்ம பார்க்கலாம், நைட்டு பகலில் வேலை ஊழியம் செய்யலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஆசிரியராக பணியாற்றி ரிட்டையர்ட் ஆகிறோம். இராணுவத்திலிருந்து பணியாற்றி நான் ஓய்வு பெற்றால் உடனடியாக என்ன செய்யலாம், நான் ஒரு சபையை கட்டி ஊழியம் செய்யலாம். அந்த ஊழியத்தை தேவனுடைய அழைப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆகையினால தேசத்தில் திருச்சபையை ஒழுங்கான தேவனால் அழைக்கப்படாத, தேவனுடைய சத்தியம் போதிக்கப்படாத மாய்மாலமான சபைகள் நடப்பதனால பிசாசு அச்சபைகளை ஆட்கொண்டு நடத்துகிறான் என்பதுதான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறதுனா, நீ எருசலேம் எங்கும் சென்று அங்கு நடக்கிற அருவருப்புகளை கண்டு கண்ணீர் விட்டு அழுகிறவனுடைய நெற்றியில முத்திரையிடு என்று சொல்லுகிறார். நீ எருசலேம் எங்கும் சென்று அங்கே நடக்கின்ற அருவருப்புகளை கண்டு கண்ணீர் விட்டு அழுகிறவனுடைய நெற்றியில நீ முத்திரையிடு என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவருடைய ஊழியன் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவராக இருக்க வேண்டும், தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியரானால் நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் பிதா செய்ய நான் காண்கிறது எதுவோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு இரவு முழுவதுமோ பகல் முழுவதுமோ தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வல்லமையான வசனங்களை, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. தான் தெரிந்த, தான் படித்த சில காரியங்களை, தன்னுடைய அறிவில் தோன்றுகிற சில காரியங்களை தான் இன்றைக்கு போதிக்கிறார்கள். தேசத்தில் இன்றைக்கு திருச்சபைகள் பலவிதமான இக்கட்டுகளுக்கு, நெருக்கங்களுக்கு ஆளாகியிருக்கிறது. காரணம் என்ன? தேவன் அங்கே இல்லை. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், திருச்சபைக்கு பயங்கரமான கேடுகள் உண்டாகி வீடுகளில் ஜெபம் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள் புகுந்து அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகளை, சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். சபை நடத்தக்கூடாது, இந்த இடத்துல சபை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சபை யாருடையது? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சபை. இந்த அவரை எதிர்த்து இந்த உலகத்தில் யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்கிற அறிவு ஒரு விசுவாசி, ஒரு ஊழியருக்கு, அந்த சபை விசுவாசிக்கு இருக்குமானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் உபவாசித்து, ஆண்டவரை, இந்த சத்துருவை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், அவனை சந்தியும் என்று சொல்லி உபவாசித்து அவர்கள் செபிப்பார்கள். கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டு 3 நாள் சபையோ எல்லாரும் விசுவாசிகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள் எல்லோரும் போய் கலெக்டர் ஆஃபீஸில் 3 நாள் மறியல் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களே, அது உங்களுடைய சபை என்று தெரிகிறதல்லவா? அது தேவனுடைய சபை இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறதல்லவா? நீங்கள் சபை உங்கள் பிழப்புக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வருமானத்துக்காக, உங்களுடைய பேருக்காக, உங்கள் புகழுக்காக நடத்துகிற சபையாக இருக்கக்கூடாது. தேவனை உயர்த்துகிற சபையாக இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்க வேண்டும், தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த மோசே சொன்ன, உங்கள் நடுவில் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரில் இருந்து எழுப்புவார் அப்படி. என்னை போல, அது என்னை போலன்னு சொல்லி உங்களுக்கு விளங்க சொன்னேன். அவர் தான் மேசியா. மேசியா என்றால் என்ன? மேசியா என்றால்
promised deliverer of the Jews, promised deliverer of the Jews as this Christ, liberator of the oppressed people of country. இதுதான் மேசியா, அனாயிண்ட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சேவியர், காப்பாற்றுகிறவர். இந்த மேசியா என்ற வார்த்தை எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. மேசியா என்ற வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கிரேக்கில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது கிரைஸ்ட், கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அப்போ கிறிஸ்து என்றால் இதே ஒரே பொருள், ஒரே கருத்து உள்ளது தான். ஆனால் கிறிஸ்து என்ற வார்த்தை கிரேக்க மொழியை சார்ந்தது. இன்றைக்கி கிறிஸ்தவர் பைபிளில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தாலும் கூட அநேக வார்த்தைகள் என்ன செய்யவில்லை, அங்கே தமிழில் மொழிபெயர்க்கவில்லை. அப்படியே எபிரேய மொழியும் கிரேக்க மொழியிலையும் உள்ள வார்த்தைகளைத்தான் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்தவன், கிறிஸ்து என்று சொல்லும்போது இது குறிப்பாக இந்திய மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன அறிகிறார்கள், இது குறிப்பிட்ட ஒரு மதம், இது குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அவர்கள் உண்டாக்கப்பட்ட மதம் என்று சொல்லி நம்புகிறார்கள். இப்போ கிறிஸ்து என்று சொல்லும்போது அதே கிறிஸ்து இயேசு மேசியா, இந்த மேசியாவாகிய கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவாகிய இயேசு அவர் பிறக்கும்போது நீ ஒரு குமாரனை பெறுவாய், மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். தம் ஜனங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், உலகத்தில் உள்ள பிராணிகள், உலகத்தில் உள்ள மிருகங்கள், உலகத்தில் உள்ள எல்லா சூரிய சந்திர அண்ட சராச்சாரங்கள் சகலம் அவருடைய கரத்தினால் அவருக்காக அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது வேதம் சொல்லுது. ஆகவே who saves or rescue another from danger, அவர் எந்த ஆபத்தில், எந்த நாசத்தில், எந்த மோசத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தான்னா, உலகத்தில் மனிதர்கள் எந்த மார்க்கத்தை உடையவர்கள் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்து மார்க்கமாக இருந்தாலும் சரி, புத்த மதமாக இருந்தாலும் சரி, சைன மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த மதத்தில் அந்த மதமும் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் தேவன் அந்த மதத்துக்கு உரியவர்கள் என்று பார்க்கவில்லை. தேவன் அவர்களை சொந்த பிள்ளையாக கருதுகிறார். அவர்கள் உபத்திரவப்படும் போது, அவர்கள் வேதனைப்படும் போது, அவர்கள் கஷ்டப்படும் போது, அவர்கள் அழிவுக்கு நேராய் கடந்து போகும்போது அவர்களை சந்தித்து மீட்கிறவராய் இயேசு காணப்படுகிறார். இந்த சரியான பொருளை திருச்சபையில் போதிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:41 அவன் முதலாவது சொல்லுகிறான், தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? பார்த்தீங்களா, பைபிள் வசனம் தான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமா? மேசியா என்பதுக்கும் அர்த்தம் தெரியாது, கிறிஸ்து என்பதற்கும் அர்த்தம் தெரியாது. இப்போ மேசியா என்பதுக்கு கிறிஸ்து என்ற அர்த்தமா? இது புரியலை. இது வாசிக்கிற நீ 1000 தடவை நீ வாசித்தாலும் அது உங்களுக்கு விளங்காது. மேசியா யாரு, கிறிஸ்து யாரு, இயேசு யாரு அப்படிங்கிற ஒரு சரியான விளக்கத்தை திருச்சபையில் போதிக்க வேண்டும், மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இதை போதித்தாலும் கூட மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதில் மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். இயேசு விடுதலை செய்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், பாவியின் மேலே வெறுத்து பாவியை ஒதுக்கிறவர் அல்ல, பாவியை நேசிக்கிறார், பாவிக்காகவே தன் ஜீவனை தந்தார். யோவான் சுவிசேஷம் 4:26 சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா ஸ்திரியோடு அவருடைய சம்பாஷணை இருக்கிறது. அப்போ சமாரியா ஸ்திரி சொல்கிறா, மேசியா வருவார், மேசியா வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் போதிப்பார் அப்படின்னு சொல்லி சார்ந்தவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா.
உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னார். அப்போ மேசியா இந்த உலகத்தில் அவர் வந்து விட்டார். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு, உலகத்தை மீட்பதற்கு, உலகத்தை சாத்தானுடைய மரணத்தின் அதிகாரியான பிசாசனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் இறங்கி வந்து விட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அநேக குழப்பம். மெய்யான தேவனை அறிவதே நித்திய ஜீவன், கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. இப்போ தேவனை அறியாதபடி பல மூடுதிரைகள் போடப்பட்டிருக்கிறது. அநேக சபைகளில் வேறு புனிதர்கள், வேறு பரிசுத்தவான்கள், அதா இதா கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்து அறியாமல் ஒரு மனுஷனும் நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று வேதம் சொல்லுது. இயேசுவை அறிகிற அறிவு, இந்த அறிவு இல்லைன்னா அவன் சங்காரமாகறான்னு சொல்கிறாள் ஓசையா தீர்க்கதரிசி. இப்போ அந்த அறிவு, இந்த இயேசுவை அறிகிற அறிவை பெற்றால் அவனுடைய வாழ்வு நித்திய வாழ்வு. நீ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மனுஷனாக பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை குறித்து அறியலைன்னா நாசம்தான். என்ன நாசம்? ஆத்மா பாதாளத்தில் போய் எரிகிற அக்கினியும் கந்தவுமான கடலில் நிச்சயமாக அழியும். அதில் சந்தேகமே கிடையாது. இது அழியாதுன்னு சொல்வதற்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய மதத்தில், உன்னுடைய தத்துவத்தில் நீ இந்த உலகத்தில் இருந்து, இந்த மாமிச சரீரத்தில் இருந்து ஆவிக்குரிய சரீரத்தை பெற்று வானலோகத்தில் பறந்து சென்று வானாதி வானத்தில் இருக்கிறதான தேவ ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும் சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எந்த கடவுள் சொல்லிச்சதை? எந்த வழி இருக்குது? ஒரு வழியும் கிடையாது. எல்லாம் மாமிச பிரகாரமாக மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய புத்தி, மனுஷனை அடிமையாக்குறது, இது பிசாசனுடைய ஆளுகை. இந்த அறிவை கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து கொண்ட 2 பேரை நான் உங்களுக்கு சொல்ல காட்டுறேன். பைபிளில் இருந்து விளக்கி காட்ட போகிறேன். முதலாவது, சிலுவையில் அறையப்பட்ட 2 குற்றவாளிகள். வலதுபுறம் ஒருவன் அறையப்பட்டான், இடதுபுறம் ஒருவன் அறையப்பட்டான். இந்த 2 குற்றவாளிகளில் ஒருவனுக்கு ஒரு அறிவு வந்தது. ஹல்லேலூயா! தேவனை அறியக்கூடிய அறிவு பெற்றான். தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்ற உடனே, என் ஆண்டவர் இயேசு இன்று நீ என்னுடனே கூட பரதீசிகத்தில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கூட கட்டளையிட்டார். எப்படி? இது 1000 தடவை வாசிக்கலாம், விசுவாசிகள் கேட்கலாம். ஆனால் இது எப்படி, எதனால், என்ன நடந்தது இங்கே? இந்த விவரத்தை நாம் அறிந்து பேச வேண்டும். சிலுவையில் ரோமா அரசாட்சியில் பயங்கர குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு சிலுவையில் அறைவது அவர்கள் திட்டமிட்ட காரியம். அந்த சிலுவையில் குற்றவாளிகளை அறைந்து அவர்களை கொலை செய்வது என்பது அவர்களுடைய சட்டத்தில் அவர்கள் ஏற்றி அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படி இயேசுவை அவர்கள் குற்றவாளியாக அவர்கள் நியமித்து சிலுவையில் அறைந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2 குற்றவாளிகள் பக்கத்தில் அறையப்பட்டிருக்கிறார்கள், சென்டரில் இயேசு அறையப்பட்டிருக்கிறார். இங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட ஒவ்வொரு குற்றவாளியும் அவன் கடைசி நேரத்தில் அவனுடைய வேதனை தாங்க முடியாமல், அவனுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் பயங்கரமாக அவனை ஒப்பு கொடுத்தவன், அந்த சிலுவையில் அறைய காரணமாக இருந்தவர்கள், தீர்ப்பு செய்தவர்கள் எல்லோரையும் கெட்ட வார்த்தைகளினாலே திட்டி தீர்த்து தான் அவன் சாவான். இதுதான் சிலுவையில் அறையப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய முடிவில் நடக்கிறது. இந்த நிகழ்வில் சென்டரில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவன் ஒருத்தன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய காதில் தேவனாகிய கர்த்தர் செபித்த அந்த சிலுவையில், அந்த பயங்கரமான வேதனையில், மரண வேதனையில் அவர் செபித்த அந்த செபம் அவனுடைய காதில் கேட்கவில்லை. ஆனால் வலதுபுறத்தில் இருந்த அந்த கல்வனுடைய, அந்த குற்றவாளியினுடைய
செவியில் கேட்டது. என்ன கேட்டது? இப்படி கடைசி நேரத்தில் சிலுவையில் அறைந்து பயங்கரமான உபத்திரவ சொல்ல முடியாத வேதனையில் மரணத்தில் அவடு போராடி கொண்டு இருக்கும்போது அவன் கதறி அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவனையும் அவன் அதிகமாய் திட்டி திமிரி கொண்டு இருக்கிற வேளையில் இவர் மாத்திரம், பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த கொடூரமான வேதனையான நேரத்தில் 3 ஆணிகளினாலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கடவுள், அந்த ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஜெபத்தை அவன் கேட்டு மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று அறிந்தான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, 1000 போதகர்கள் உனக்கு எதை வேணாலும் எந்த வசனத்தை சொல்லட்டும், உன்னுடைய அறிவில் உன்னை சந்திக்கிற ஆண்டவர் உனக்கு அந்த அறிவை தரணும். இவரே மெய்யான தேவன், இவரே என்னை சிருஷ்டித்தவர் என்று அவருடைய வார்த்தையின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அநேக காரியங்களை நீ உணர்ந்து பார்த்து, நீ எத்தனையோ சாட்சிகள் இந்த உலகத்தில் நேரடியாக ஆண்டவர் எத்தனை பேரை எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மத தலைவர்கள், இந்த மன்னர் வர்க்கத்தில் சேர்ந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பெரிய எழுப்புதல். இன்றைக்கு அநேக ஜனங்கள் மாறி கொண்டிருக்கிறார்கள். மெய்யான கடவுள் அவர்களை சந்திக்கிற, அவர்களை விடுதலை செய்ய, அவர் விடுவிக்கிற காலம் வந்துவிட்டது, கடைசி காலம் வந்துவிட்டது. அது மற்றவனை பார்த்து அவன் சொன்னான், இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படி சொல்லி கேட்டான். நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கான பலனை அடைகிறோம், இவரை தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அவன் என்ன செய்தான்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றான். ஆமென். இந்த இடத்துல கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வருடங்கள் கடந்து போக போக நமக்கு வயசு கூடிக்கொண்டே போகிறது. வயசு கூடிக்கொண்டே போகும்போது என்ன தெரிகிறது? இந்த உலகத்திலிருந்து நீ பிரிந்து போக போகிறாய். வயசாகிவிட்டது என்று தான் உணர்கிறோம். பலவீனங்கள், இயலாமைகள், எல்லா சக்தி குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுது. இதுக்கு என்ன நமக்கு போதிக்கிறது? உன்னுடைய காலம், இந்த பூமியில் நீ வாழுகிற காலம் முடிவடைய போகிறது. எங்கே போவாய், என்ன செய்வாய்? அதான் ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிகள் இருப்பாய். ஆண்டவரை அறிந்ததால், அவன் அறிந்து கொண்டதால், அவன் தேவனை முழுவதுமாய் நம்பினதால் தேவனை அவன் அறிக்கை செய்தான். அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவன் அறிக்கை செய்தான். அவரோ நாம் செய்த குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம். அவரோ எந்த விதமான குற்றமும் பாவமும் செய்யவில்லை என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இந்த அடியானை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கெஞ்சி மன்றாடினான். ஒரு பாவி ரட்சிக்கப்பட கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவை மரணத்தை மாத்திரம் வைத்து ரட்சிக்கப்பட முடியாது. அன்பானவர்களை, மனம் மாற முடியாது. ஆண்டவர் சொன்னால் மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் மாற முடியாது. எப்படி மனம் மாறுவான்? மனம் மாறுறதுக்கு அவனுக்கு உள்ளாக ஒரு ஏவுதல் இருக்கணும். ஒரு நீதி, ஒரு நீதியின் ஆவி அவனுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 6ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கும்போது என்னை ஒரு பட்டணத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் என் பெற்றோர்கள் சேர்த்தார்கள். நான் ஒரு கிராமவாசி. அவர் சேர்த்த போது அங்கே
ஆரம்பிக்கிறதுக்கு புதிதாக ஹாஸ்டல் ஆரம்பிக்க சில மாதங்கள் தாமதமானது. ஆகவே எங்களுக்கு தெரிந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் அந்த ஒர்க் ஷாப்புக்காரர்கிட்ட கேட்டு ஒர்க் ஷாப்பில் பையன் தங்கிக்கிறட்டும், இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறட்டும், ஸ்கூலுக்கு போகட்டும், ஹாஸ்டல் திறக்கும் வரையும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே இங்கே வந்து தங்கிக்கிறட்டும், சாப்பிடட்டும், பரவாயில்ல அப்படின்னு அவர் அனுமதித்தார். 3 வேளை ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு கிடச்சிது. காலையில் டிஃபன் கிடைக்கும், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இடைவெளியில் எனக்கு எதுவுமே ஒரு தீன்பண்டம் அது இது கிடைக்காது. ஆனால் சிறு பிள்ளையாக இருந்ததுனால சாப்பாடில் இடையில எதையாவது திங்கலாம்ங்கிற ஒரு இது இருந்துச்சுனால பக்கத்தில் ஒரு பழைய இரும்பு கடை இருந்துச்சு. அந்த பழைய இரும்பு கடையில் போய் ஏன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்த இரும்பை எடுத்து அங்கே கொடுத்துட்டு நான் சரி கடலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். மறுநாள் அவர் வந்தார். ஆனால் நான் எடுத்ததும் நான் வாங்கி சாப்பிட்டதும் அவர் தெரியாது. அவர் என்ன சொன்னார், அவர் வாயில் இருந்து வந்த வார்த்தை, நல்ல மனுஷனே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்ல மனுஷனே என்று சொன்ன உடனே ஒரு பெரிய பாறை கல்லை தூக்கி என் நெஞ்சில் அடித்தது போல் இருந்துச்சு. நானும் பயங்கரமான திருடன், என்னை போய் நல்ல மனுஷன்னு சொல்கிறாரே, ஐயோ இந்த உலகத்தில் நான் நல்ல மனுஷனாக வாழவே வழி இல்லையா என்று சொல்லி ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதை போல நீ ஒரு பாவி என்று நீ உணர வேண்டும். நான் நீதிமான் அல்ல, நான் ஒரு பாவி, நான் நீதிமானாக மாற வேண்டும், நாம் தெய்வீக சாயலை பெற வேண்டும், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக மரணத்தை ஜெயித்திருக்கிறார். எனக்காக அவர் 3 ஆணிகளிலே தொங்கி இருக்கிறார், நிந்திக்கப்பட்டிருக்கிறார், அவமானப்பட்டிருக்கிறார், அவர் சரீரம் புறம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. என் பாவங்களுக்காக அவன் நிவாரண பழியை செலுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவன் உணர வேண்டும். இந்த உணராமல் இருந்தால், இது புரியாமல் இருந்தால், நீ எவ்வளவு வேதத்தை படிச்சிருந்தாலும், எவ்வளவு போதகனாகவோ விசுவாசியாக 10 வருஷம் 20 வருஷம் என்னென்ன ட்ரெஸ்ஸை நீ மாட்டிக்கிட்டு போனாலும் ஆண்டவருடைய அந்த மகிமையான காரியத்துக்குள்ளே, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. எத்தனை காரியத்தை சொல்லியிருக்கார். தீவெட்டியில் எண்ணெய் கொண்டு போகாதவர்களை என்ன பண்ணாங்க, மணவாளன் வரும்போது, பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தில் பெரிய அதிசயங்களை செய்தோம், உண்மையை நாங்கள் நம்பியிருந்தோம், உண்மையை நாங்கள் ஆராதித்தோம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. நோ, வெளியே போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு யுத்தம் இந்த தேசத்தில் தேவனுக்கும் பிசாசுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. பிசாசுடைய சேனை அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. பிசாசுடைய சேனையை எதிர்ப்பதற்கு அவர் வல்லமையை தம்முடைய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக. இதை நீ தட்டி விட்டுக்கிட்டே ஏனோ தானே இன்றைக்கு இந்த சபைக்கு போவேன், நாளைக்கு அந்த சபைக்கு போவேன், நீ பல சபை அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன் இப்படின்னு சொல்லலாம். அதனால் எந்த பிரயோஜனமும் நடக்காது. இப்படி அந்த திருடன் ரட்சிக்கப்பட்டான், அந்த குற்றவாளி, சிலுவையில் இருந்த குற்றவாளி ரட்சிக்கப்பட்டான். அந்த மாதிரி சம்பவம் வந்தால்தான் நாங்கள் மீட்படைவோம்னு சொல்ல முடியுமா? ஏன் இந்த காலத்தில் இப்போவே இதே தகுதியான நேரம், இப்போவே அந்த நீதியின் தேவனாகிய கர்த்தர் உன்னை நீதிமானாக மாற்ற துடித்து இரத்தத்தை சிந்தினாரே, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் இரத்தத்தை சிந்தினாரே. நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இந்த பாவத்தினுடைய இந்த போக்கினுடைய முடிவு என்ன? இந்த போக்கினுடைய எந்த போக்கு? நீ ரவுடிசம் பண்ணலாம், பல கொள்ளையடிக்கலாம், பல என்னென்னமான காரியங்கள் செய்யலாம். ஆனால் முடிவு எங்கே போய் நிற்கும்? அப்படியே செஞ்சுட்டு அப்படியே அதில் மேன்மையாயிருவீங்க, அதிலே ஆண்டவர் ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வழிநடத்து, தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. அது தெரிஞ்சுக்கிறேங்க, எந்த மனுஷனும் வாழ முடியாது. இன்னைக்கு அதுக்காக பயந்து நான் தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன்,
நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒன்றுத்தில். அதெல்லாம் எந்த தானமும் தர்மமும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கேட்டான். He asked our Lord Jesus Christ for forgiveness of his sins. Our most merciful Lord Jesus Christ had forgiven all his sins and he gave him paradise, the place where his saints rest. ரெண்டாவது நபராக ராகாப் என்ற ஒரு வேசியை குறித்து சொல்கிறேன். இந்த ராகாப் என்ற வேசி யோசுவா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கிறதுக்காக வேவுகாரர்களை அனுப்புகிறார்கள். இந்த வேவுகாரர்கள் போய் அங்கே இந்த ராகாப் என்ற வேசியினுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. இந்த ராகாப் என்ற வேசியின் வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது இந்த செய்தி அந்த எரிகோ பட்டணத்தை ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே ஆள் அனுப்புகிறான். அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ஆள் போய் வேவுகாரர்கள் வந்தார்களே, அவர்களை வெளியே கொண்டு வா அப்படின்னு. உடனே என்ன செய்தா, ஆமாம் வேவுகாரர்கள் வந்தார்கள், உண்மைதான், அவர்கள் உடனடியாக இப்போ தான் புறப்பட்டு போனார்கள், நீங்கள் இந்த வழியில் போனால் அவர்களை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொல்கிறான். அவர் சொன்ன உடனே இவர்கள் அந்த வேவுகாரர்களை தேடி வந்த அந்த எரிகோ பட்டணத்து வீரர்கள் சிப்பாய்கள் அந்த வழியில் போயிட்டாங்க. போன பிறகு இவன் மேலே ஏறி அவனோட மாடியில் சணல் தட்டை காய வச்சுருக்கா, அதுக்குள்ளே அதில் ஒழிச்சு வச்சுருந்தான். அது சொல்கிறான். அவள் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தின ஒவ்வொரு விதங்களையும் கண்டு நாங்கள் திகிலடைந்திருக்கிறோம், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், எனக்காக என்னுடைய மக்களை என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். வானத்திலையும் பூமியிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர், அவரே தேவனாகிய தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு வேசி அறிக்கையிட்டு அவள் குடும்பத்தை காப்பாற்றினாள். என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையை, நம்முடைய பாவங்களுக்கு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டெத் ஆன் த கிராஸ் இஸ் எ மோஸ்ட் க்ளோரியஸ் டெத். He accomplished his most glorious death at Calvary. He greatly valued his most glorious death on the cross. His most glorious death was spontaneous. He died on the cross willingly and freely and naturally for us. அந்த உண்மையான மெய்யான கடவுளுடைய அந்த பாடுகளை நாம் அறியாவிட்டால், நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், நீ எத்தனை காரியத்தை தெரிஞ்சாலும் சரி, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்துவாயானால் உனக்கு என்ன லாபம்? நீ செய்கிற காரியங்கள் உனக்கு புரிந்ததாக இருக்க வேண்டும், விளங்கி கொண்டதாக இருக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்டிருக்கும்போது என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரையும் அவர் மீட்பேன் என்று சொல்லுகிறார். The great power of the cross is the death of Christ by his terrible death on the cross. He draws all people to himself. He draws all people to save them from their sins. He draws all people to himself to give them his most glorious kingdom, the kingdom of heaven or kingdom of God. About his great power of death, அவருடைய மரணத்தில் இருந்து உனக்கு இந்த மீட்பை கொடுக்கிறார். இந்த மரணம் ஒன்று தான். அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த ஒரே ஒரு காரணத்தினால தான் தேவனுடைய சிம்மாசனத்தில் உனக்கு இடத்தை தருகிறார். தேவனுடைய கிரீடத்தை உனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனாக மாறுகிறாய். தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்கிறவனாய் மாறுகிறாய். ஆகவே என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஒப்பு கொடுங்கள். ஒரு மறுமலர்ச்சி தேசத்தில் ஏற்பட வேண்டும். ஜெபியுங்கள். உடனே ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவன். வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள், தேவனை ருசித்து பாருங்கள். ஆயிருந்தால் எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு? 20 வருஷம் சர்ச்சுக்கு போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம், வாராங்க, காணிக்கை கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணுறான். என்ன நடக்குது?
அதனால் என்ன, உங்களை வச்சு தேவன் என்ன காரியத்தை செய்கிறார் என்பதை யோசிங்க. வருஷமாக வேஸ்ட்டாக செய்கிறது கிடையாது. ஆகவே என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து எங்கள் ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று கேட்கிறோம். பெத்லகம் எவாஞ்சலிசம் ரிவைவல் மினிஸ்ட்ரி இதில் நீங்களும் கலந்து கொண்டு இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்கள் ஆண்டவருக்காக சேவை செய்யும்படியாக உங்களை அழைக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை குறித்து சொல்லுங்கள். இதில் முக்கியமான காரியம் ரட்சிப்பு, எப்படி மனமாற்றம், எப்படி ரட்சிப்பு, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பாவி நீதிமானாக மாறி பிரவேசிப்பது என்பதை அடிப்படையாக வைத்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேதைதான், ஆனாலும் நான் என் இயேசுவின் வழியில் நடந்ததால் நித்திய ஜீவனை சுதந்தரித்தேன். நான் பேதைதான், ஆனாலும் என் ஆண்டவர் இயேசுவின் வழியில் சென்றதால் நித்திய ஜீவனை சுதந்தரித்தேன். அல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வேளையை ஆண்டவரே அடியானுக்கு நீர் கொடுத்து நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் சுவாமி. இதன் மூலமாக அநேகர் மீட்கப்பட உதவி செய்யும். பெரிய எழுப்புதல் ஏற்படட்டும் தேசத்தில். உம்முடைய பரிசுத்தவான்களோட பேசும், உம்முடைய நீதிமான்களோட பேசும். கர்த்தாவே, இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து ஆண்டவரை அலங்கரிக்கப்பட்ட ஆண்டவரை மணவாட்டிகள் உருவாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மணவாளன் வரும்போது ஆண்டவரே மணவாட்டி எழும்பி மணவாளோடன் போகத்தக்கதாக ஒவ்வொரு திருச்சபையிலும் இதே நோக்கத்தோடு, இதே கரிசனையோடு, இதே தாகத்தோடு ஆண்டவரே உம்மை சார்ந்து உம்முடைய வல்லமையால் ஒவ்வொரு ஊழியங்களும் நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.